வணக்கம், இது உங்கள் ஓப்பனஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்லா காரசாரமான மத்தி மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். மத்தி மீனில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. மத்தி மீன் குழம்பு இன்றைக்கி வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இந்த மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்களா? நான் இன்றைக்கி மண்சட்டியில் தாங்க செய்ய போகிறேன். 100 ml அளவு எண்ணெய் எடுத்துக்கலாங்க. நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் நீங்கள் சேர்த்திக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 5-6 மிளகு இதையெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 10 பல் பூண்டையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க எண்ணெயில். ஒவ்வொரு பொருளும் நல்லா வதக்கி சேர்த்திக்கிங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 20 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி முழுசாக சேர்த்திக்கலாங்க. குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிங்க. மீன் குழம்புக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. வெங்காயமும் பூண்டு இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகா கீரி சேர்த்திக்கிங்க. அதையும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது மசாலா தூள்லாம் சேர்த்திடலாங்க. 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய்த்தூள். கலருக்காக சேர்த்திக்கலாங்க. காஷ்மீர் மிளகாய்த்தூள் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்திக்கிங்க, இல்லைன்னா தேவையில்லை. அடுத்தது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாங்க. மசாலா தூள் சேர்த்தும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்குங்க. நல்லா எண்ணெயில் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்திக்கலாங்க. 3 தக்காளி எடுத்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்குங்க. தக்காளியும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா எல்லா கடையிலையும் கிடைக்குங்க குழம்பு மிளகாய்த்தூள், அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மீன் குழம்பு மண்சட்டியில் வைக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்தி 1 நிமிஷம் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் புளிக்கரைசல் சேர்த்திக்கலாங்க. 1 எலுமிச்சை அளவு புளிக்கரைசல் எடுத்துருக்கேங்க. அதை இப்போ சேர்த்திக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்துனதுக்கப்புறம் 1 கப் அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. 1 கப் அளவு தண்ணியே கரெக்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது கரெக்டாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாங்க. செக் பண்ணிவிட்டு மூடி வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நீக்கி பார்க்கலாம். குழம்பு இப்போ நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாட்ட தான் இருக்குது. நமக்கு திக்காக வரணும். அதனால் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. திக்காக வந்தால் தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நீக்கி பார்க்கலாம். குழம்பு இப்போ நல்லாவே திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் மீன் சேர்த்திக்கலாங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு மத்தி மீன் எடுத்துருக்கேங்க. தலையும் வாலும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்திக்கலாங்க. ஒவ்வொரு மீன் துண்டுகளாக குழம்புல சேர்த்திக்கலாம். ஒவ்வொன்றா சேர்த்திக்கிங்க. ஒரு 1/2 கிலோ அளவு எடுத்துருக்கேங்க. எல்லா மீன் துண்டுகளையும் இப்போ சேர்த்தியாச்சு. பொறுமையாக இப்போ கலந்துக்கலாங்க. வேகமாக கிளற வேண்டாம். கரண்டி விட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இப்போ சேர்த்தியாச்சு. ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. மீன் வெந்து வரட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நீக்கி பார்க்கலாம். குழம்பு நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மீனும் நல்லா வெந்துருச்சுங்க. மத்தி மீன் சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதாங்க, காரசாரமான கமகமனு மத்தி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு சுடுசாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. மீன் குழம்பு பொறுத்தவரையும் பழசாக டேஸ்ட் அதிகரிக்கும். அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கும் தோசை கூட தொட்டு சாப்பிட்லாங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியுமே இன்னும் கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள். அதான் மண்சட்டியோட ஸ்பெஷாலிட்டியே. அவ்வளோதாங்க, அருமையான மத்தி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க.